Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்தே. என் பெயர் தருண். I'm currently studying BSc Economics in SRM University, Kanpur, and I was personally pursuing or preparing for UPSC as well as TNPSC exams. So, அதனால நான் என்ன நினச்சேன்னா பல இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் பல யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ மீன் இப்போ பர்டிகுலர் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்குது. டிஎன்பிசி குரூப் 4னா அதுக்கு ஓரியன்டான டாபிக்ஸ் மட்டும் போடுறாங்க, யூபிஎஸ்சினா அதுக்கு ஓரியன்டான டாபிக்ஸ் மட்டும் போடுறாங்க. ஆனால் இந்த டிஎன்பிசி தரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் இதோட ஐடியா என்னன்னா டிஎன்பிசியில் இருக்குது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 as well as யூபிஎஸ்சி as well as some other public service commissions எக்ஸாம்ஸில் இருக்க சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆர் நாலேஜ் ஓரியன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்செப்ட் ரெடி பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னோடய வெரி ஃபஸ்ட் வீடியோ ஆஃப் டிஎன்பிசி ரிலேட்டட் இன் திஸ் சேனல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய டீச் பண்ண பிடிக்கும். என்ஹான்ஸ் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ஆல்சோ தேங்க்ஃபுல் தட் யூ சூஸ் இன் திஸ் வீடியோ to enhance your knowledge or to choose this channel to enhance your knowledge. I'm guaranteed for that. And before going, we are entering into subject. நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போனோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு நான் ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லாம் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அப்புறமா பாலிட்டிக்ஸ். இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஹிஸ்ட்ரிலேருந்து போனான்னு இருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் ஹிஸ்ட்ரி யார்கிட்டேருந்து கன்சீவ் பண்ணேன், யார்கிட்டேருந்து நான் கற்றுக்கினா அலுக் கோஜாஸ் சார்ன்னு சொல்லி ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஐக்யூவில் இருக்கார். அவருடைய பிபிடிஸ் பண்ணி தான் இன்ஸ்பயர் ஆகி தான் என்னோடய பிபிடிஸ் நான் எடுத்துருக்கேன். என்னோடய கிளாஸஸ் எல்லாமே அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் அவர்கிட்ட இருந்து நான் ஹிஸ்ட்ரி கற்றுன்னு இப்போ நான் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா டீச் பண்ண போகிறேன். அது நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஸ்மால் ட்ரிபியூட் டு மை சார் அலுக் கோஜாஸ் சார். அண்ட் இப்போ நான் என்ன டாபிக் ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரியில் எடுத்தோன்னே ஐவிசி போகலான்னு நான் நினச்சேன். ஐவிசி தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸில் ஹிஸ்ட்ரின்னு எடுத்தாலே ஃபஸ்ட் டாபிக் ஐவிசி இருக்குது. ஆனால் ஐவிசியிலேருந்து டேரெக்டாக போனால் பல பேருக்கு புரியாது. ஐவிசிக்கு முன்னாடி எவல்யூஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எவல்யூஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 பில்லியன்ஸாகவே நடந்துன்னு வராங்க. அதை பார்த்தீங்கன்னா த்ரீ கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜியோபோச்சின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மிசோன் ஏஜ். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நான் நினைக்கிறேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. மெயின் பிபிடி இதான், ஐவிசி சைட்ஸ் அண்ட் சொசைட்டி. இதில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். மெயின் இம்பார்ட்டன்ட் ஐவிசி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. நான் அரௌண்ட் ஒரு 8 சைட்ஸ் நான் புரிஞ்சுப்பேன். டோட்டலாகவே 11 ஐவிசி சைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஹரப்பன் சிவிலைசேஷன் அண்ட் சொசைட்டி, அதை பற்றி பார்த்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக 2 வீடியோ, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போகலாம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா ஒரு சில இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஐவிசி எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 பில்லியன்ஸ் இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 3 ஸ்டேஜாக பீரியடு. இதில் அதை பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் எப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிசோனிக் ஏஜ், பிளைசோட்டீன் ஏஜ், பிளிசோட்டீன் ஏஜ்னு 3ஆம் பீரியடு. இந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஐஸ் ஏஜுக்கு இன்னொரு ஒரு பேர் ஸ்டோன் ஏஜ். ஏன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வர 4 இதுவும் படிக்கும்போது உங்களுக்கு தாராளமாகவே புரியும். பேலியோலிட்டிக், மெசோலிட்டிக், நியோலிட்டிக் அண்ட் சாக்கோலிட்டிக். இந்த இதில் எல்லாத்துக்குமே என்ன வேர்ட் காமனாக இருக்குது? லிட்டிக் காமனாக இருக்கா? லிட்டிக்னா என்னென்னா ஸ்டோன். அப்போனா பேலியோலிட்டிக்னா ஸ்டோன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் அதிகமாக இருந்துச்சு. மெசோலிட்டிக்கில் டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆரம்பித்தாங்க. இப்போ டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸை நம்ம படிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் என்னது பை ஹியூமன்ஸ்? நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியோலிட்டிக் ஏஜ். நியோலிட்டிக் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் நம்ம வேட்டையாடி அதை தான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க மக்கள். ஆனால் நியோலிட்டிக் ஏஜில் தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அலைட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உள்ளவற்று. அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அலைட் ஆக்டிவிட்டினா போட்ரி, பானை செய்வாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வருது நியோலிட்டிக் ஏஜ். இது யார் ஃபஸ்ட்டு நியோலிட்டிக் ஏஜை காயின் பண்ணியிருப்பாங்கன்னா ஜான் லூக். இங்கே இருக்குது பாருங்கள், ஜான் லூக். சாக்கோலிட்டிக் ஏஜ்னா காப்பர் ப்ளஸ் டூல், காப்பர் ப்ளஸ் அயன் டூல் ஏஜ்னு சொல்லுவாங்க. சாக்கோனா சிம்பிளாகவே என்ன மீனிங்னா காப்பர்னு மீனிங்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெட்டல் உலோகம்னா அது காப்பர் தான். காப்பர் இஸ் த ஃபஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் பை ஹியூமன்ஸ். அப்போது லாஸ்ட்டு
லாஸ்ட்டாக டிஸ்கவர் பண்ண மெட்டல் என்னது நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆச்சு. எப்படி ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆனாங்க அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க 4 லெக்ஸில் இருந்தாங்க. அவங்களே ஏப்ஸ்ன்னு சொன்னாங்க. அது அரௌண்ட் 24 to 5 மில்லியன் இது. செகண்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 லெக்ஸில் நடக்க ஆரம்பித்தாங்க. ஃபோர்த்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டோன் டூல்ஸ் ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சு, அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அலைட் ஆக்டிவிட்டி வந்துச்சு. ஃபோர்த்தில் காப்பர் கண்டுபிடிச்சி காப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போனா மக்கள் படிப்படியாக எவல்யூஷன் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வருது, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கட்டமைப்பு வர்றதுனால மக்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப்பை பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரக்சர்ட் லைஃபாக ஆரம்பித்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் வித் காமன் சிவிக் சென்ஸ் டு லிவ் தேர் லைஃப் வித் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தேர் சொசைட்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் நம்ம படிக்கும்போது முக்கியமாக 4 சிவிலைசேஷன் ரொம்பவே பழமையானது, ரொம்பவே முக்கியமானது. அது எல்லாம் எதுனா மெசபோட்டாமியா சிவிலைசேஷன், எஜிப்தியன் சிவிலைசேஷன், அப்புறமா சைனீஸ், அப்புறமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐபிசி. இது நாலுமே பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன் எடுத்தால் அந்த காலத்தில் இருந்துச்சுல. அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டூல்ஸ் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு ஐக்யூ அண்ட் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ் கிடையாது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எது ரிசோர்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் எது அவங்களுக்கு மூலாதாரமாக இருந்துச்சுன்னா ஃபெர்டைல் சாயில். அக்ரிகல்ச்சர்னு நான் சொன்னல, அதுக்கு தேவை ஃபெர்டைல் சாயில். அப்போ நான் ரிவர் ஓரத்தில் தான், ரிவர் பேங்க்ஸில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் மெசபோட்டாமியா பார்த்தீங்கன்னா எந்த ரிவர் பேசிஸ்னா டிக்ரீஸ்னு ஒரு ரிவர் பேசிஸில் இருக்குது. எஜிப்ட் நான் சொல்லவே வேணாம், த கிஃப்ட் ஆஃப் எஜிப்ட்னு சொல்லுவாங்க. என்னது, நைல். நெக்ஸ்ட்டு சைனா சிவிலைசேஷன் இஸ் ப்ரிவைஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எல்லோ ரிவர் பேசிஸ் பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐபிசி ஒரு அரபன் சிவிலைசேஷன். இது எப்போனா யார் இண்டஸ் அல்லது சிந்துன்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா சிந்துன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் பற்றி இன்னும் ஒரு சில சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் நான் இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி சும்மா ஒரு பேசிக் மட்டும் பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த சிவிலைசேஷன்ஸ் பற்றி போயிடுவோம். மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரி வருமா, ஈரான், ஈராக், சிரியா, அப்புறமா சதர்ன் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் டர்க்கி வரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது வாட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க, அது அங்கே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ், அப்புறமா காயின்ஸ் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெவர்தலெஸ் அங்கே தான் பார்த்தீங்கன்னா கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் ஆரிஜினல் இருக்குது. அமெரிக்கன் ஃபுட்பால்னு நம்ம சொல்லுவோம்ல, ரக்பி அங்கே தான் இருக்குது, போலோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆரிஜினல் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் ரொம்ப முக்கியமான சிவிலைசேஷன். மெசபோட்டாமியா சிவிலைசேஷனுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அவங்க 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கல்வெட்டு பேர் என்ன, இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் பேர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் எபிகிராஃப்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு எஜிப்ட் சிவிலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர் நைல், பேங்க் ஆஃப் ரிவர் நைலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரியேட்டான ஒரு சிவிலைசேஷன். அது மட்டும் இல்லாமல் நைல் ரிவரில் பார்த்தீங்கன்னா அது டெசர்ட்டில் போகிறதுனால அங்கே ஒயாசிஸ் சாயில்ஸ் அதிகமாக இருக்கும். ஒயாசிஸ் இதுனா வாட்டர் பாக்கெட்ஸ். ஒரு நிமிஷம், எங்கே தெரியுதா, ரிவர் பார்த்தீங்கன்னா ஓடுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாட்டர் பாக்கெட்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் பாக்கெட் சுற்றி இருக்க சாயில் பார்த்தீங்கன்னா ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒயாசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபெர்டைலாக இருக்கும். எந்த அளவுக்கு ஃபெர்டைலாக இருக்கும்னா அதுலேருந்து அவ்வளோ ஃபைனஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கும். அதே தான் சைனா எல்லோ ரிவர்லேருந்து வந்துச்சு, மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்டு. அது மட்டும் இல்லாமல் அது கல்டிவேஷன் ஆஃப் சில்க். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா சில்க் ரொம்பவே ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு இது 3 பற்றி நம்ம சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐவிசி பற்றி நம்ம பார்க்கலாம். ஐவிசி இஸ் ஆல்சோ கால்ட் அரபன் சிவிலைசேஷன். ஏன்னா அரப்பா இஸ் த ஃபஸ்ட்டு சைட் டு டிஸ்கவர். இங்கே நான் கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட்டு சைட் டு பி டிஸ்கவர் பார்த்தீங்கன்னா அரப்பா இன் 1921. டயராம் சகானி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அரப்பா சைட்டை பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருப்பார். அரப்பா சைட் எப்படி இருக்குன்னா ஒரு
ட்ரையாங்குலர் குவாலிலேட்ரல் வியூவில் இருக்குது. எப்படி நீங்கள் ஏரியல் வானத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு ரஃப்லி ஒரு ட்ரையாங்கிள் இன் ஷேப்பாக இருக்கும். அண்ட் ட்ரையாங்கிள் இன் ஷேப்பில் அட்மோஸ்ட் நாட்டில் என்ன இருக்குன்னா மாண்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. சதர்ன் பார்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் டைமாபாத் இருக்குது. ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அலம்கீர்பூர் அது எங்கே இருக்குது, ஹரியானாவில் இருக்குது. அதே மாதிரி சுட்டகோட்டாகிரின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட்ஸ். இந்த அலம்கீர்பூர்னு நம்ம இருக்கோம்ல, அலம்கீர்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? இந்த முகல் எம்பையர் உங்களுக்கு ஞாபகம் வராங்க அலம்கீர்னு சொல்லும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதோட டோட்டல் ஏரியா என்னன்னா 8.5 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். எந்த டோட்டலாக நான் சொல்கிறேன், இந்தியாவில் இல்லாமல் ஓவராலாக ஐபிசியோட லேண்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 8.5 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஐபிசி சைட்ஸை மட்டும் ரெண்டாக பிரிப்பாங்க. ஐபிசி சிட்டிஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. அப்பர் சிட்டாடல், லோயர் சிட்டாடல். சிட்டாடல்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், ஃபோர்ட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஆனால் சிட்டாடல்னா ஃபோர்ட்ஸ் இல்லை. இப்போ இங்கே ஒரு லேண்ட் மாஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்கே ஒரு இது நார்மல் லேண்ட் மாஸ், இதுக்கு மேலே இங்கே ஒரு போர்டு, இங்கே ஒன்று வருது. இந்த ஸ்லோப் மாதிரி இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டாடல்னு சொல்லுவாங்க. சிட்டாடல் ஏன் இது மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, இப்போது நான் என்ன சொன்ன சிவிலைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர் பேங்க்ஸில் தான் இருக்குது. அப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் நிறைய ஃப்ளட் வர ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க சேமிச்சது, அவங்க வீடாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சு ஓடிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்லோப் மாதிரி வைக்கிறதுனால தண்ணி மேலே வரது பார்த்தீங்கன்னா வராமல் கீழே ரிவர்ஸில் போயிடும். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெல் பிளான்டு சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் சமூக அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷனும் இருந்திருக்கு. லோயர் சிட்டாடல், அப்பர் சிட்டாடலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா அப்பர் சிட்டாடலில் இருக்க முடியாது. அப்பர் சிட்டாடலில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அதே மாதிரி காமன் பீப்புள் பார்த்தீங்கன்னா லோயர் சிட்டாடலில் தான் வாழ முடியும். அப்பர் சிட்டாடலே ரெண்டாக பிரியும், வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இந்த வெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வேலை செய்கிற இடம். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீப்புள் அந்த வேலை செய்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா வசிக்கிற இடம். அப்போது ஒரு சிட்டினா அது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சிங்களா? இங்கே நான் வரையிறேன். ஒரு லேண்ட் மாஸு, ஒரு சிட்டாடல், மறுபடியும் ஒரு லேண்ட் மாஸு, மறுபடியும் ஒரு சிட்டாடல், மறுபடியும் ஒரு லேண்ட் மாஸு. இந்த டாப் மோஸ்ட் சிட்டாடலில் யார் இருப்பாங்கன்னா ஹையர் பொசிஷன், அது கீழே லோயர் பொசிஷன். ஒரு ஹையார்கி பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்டைன் ஆகினே வருது. நோட் பண்ண முடியுதா? ஒரு ஹையார்கி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் சிட்டாடல், லோயர் சிட்டாடல், சிட்டிஸோட பிளானிங். இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிட்டாடல்ஸ் இருக்கும். சிட்டாடல்ஸ் இல்லாத சைட்ஸே இல்லை. அரப்பன் சைட்டில் இருக்குது, மொஹஞ்சதாரோவில் இருக்குது, லோட்டலில் இருக்குது, டொலோவிராவில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சைட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்பர் சிட்டாடல், லோயர் சிட்டாடல்ஸே கிடையாது. அது என்ன சைட்னா சொல்லிடலாமா? யாராச்சும் சொல்லுங்கள். உங்களுக்கு 5 seconds டைம். 5, 4, 3, 2, 1. சுகந்ததாருன்னு சொல்லுவாங்க அந்த சைட் பேர். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம மெயின் பிபிடியில். இது சும்மா ஒரு ரஃப். உங்களுக்கு பிஃபோர் நான் சைட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியணும், அங்கே என்னென்ன அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு சிட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிரேட் கிரானின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரானின்னா என்னது? வேர்ஹவுஸ், நத்திங் பட் வேர்ஹவுஸ். இப்போ நம்ம சர்ப்ளஸ் குட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணி வைப்பாங்க. இப்போ ஐவிசி நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா நியோலிட்டிக் ஏஜில் இருந்து தான் வரும். நம்ம நியோலிட்டிக் ஏஜில் என்ன படிச்சிருக்கோம்? அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அலைக்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டரி இருக்குது, காப்பர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் இருக்குது. அப்போனா பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ளஸான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலே அவங்க பார்த்தீங்கன்னா கிரானரி மாதிரி ஒன்று கட்டி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போனா யோசிச்சுக்கோங்க, ஒரு கிரானரி அவ்வளோ பெரிய இது பார்த்தீங்கன்னா கட்டி இது பண்ணியிருக்காங்க. அப்போனா அவங்க எவ்வளோ சர்ப்ளஸாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் வியூ. இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு, அக்ரி லேண்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிங். அந்த நம்ம நெல் அறுவடை பண்ணிட்டு அங்கே இது இருக்கும்ல, அதெல்லாம் தனியாக பிரிக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிங் ஃப்ளோர். நெக்ஸ்ட்டு கிரானி, இதான் குடவுன், வேர் ஹவுஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ப்ளஸான ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இங்கே வேலை செய்கிறாங்களே இவங்க எல்லாம் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பனானா காசுன்னு சொல்லியிருக்காங்க, டு ஸ்டே ஆஃப் லேபர்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க தங்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேட் கிராண்டி. இது எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா அரப்பா சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ஐவிசிஏ என்னன்னு சொல்லலாம், அரபன் சிவிலைசேஷன் சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணது எப்போனா 1921. யாரானா டைராம் சஹானினால. நெக்ஸ்ட் நியோலிட்டிக் ஏஜ் நம்ம ஏற்கனவே பார்த்து இருந்தோம். ஒன்று அக்ரிகல்ச்சரும் இன்னொன்று போயட்ரி. அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தனால தான் வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே அப்போது இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பல ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா இது கிடையாது. லைட் லேம்ப் இருந்திருக்கு, மேனுவல் இருந்திருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த காலத்துலேயே அவ்வளோ வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருந்திருக்கு. பேர்ன்டு பிரிக்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தாங்க. அப்போனா பீப்புளுக்கு ஹைஜீன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஹெல்த்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. சுகாதாரம் பார்த்தீங்கன்னா அப்போயே பீக்கில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது அப்படியே டிராஸ்டிக்காக டவுன் ஆகிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல ரோட்ஸில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை. மேனுவல்ஸ் கிடையாது, லேம்ப் கிடையாது. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இது நான் சொன்னல, இது லோயர் சிட்டாடல்ஸில் இருக்க ஹவுசஸ். ஒரு லோயர் சிட்டாடலில் இருக்க ஹவுசஸில் பாருங்கள், 2 ஹவுஸுக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா வெல் இருக்குது, கரெக்டாக. ஆனால் இதே அப்பர் சிட்டாடலில் பார்த்தீங்கன்னா ஹவுஸுக்கு ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வெல் இருக்குது. ஹைரார்கி சிஸ்டம்னால அவங்களுக்கு கை பவர் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வெல் வச்சுன்னு இருக்காங்க. இந்த சைடு இருக்குல்ல, 2 ஹவுஸுக்கு நடுவில் இருக்குது. இதுக்கு வாசல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். வீட்டுக்கு நம்ம ரோட்டுக்கு முன்னாடி இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா வாசல் இருந்திருக்கு அந்த காலத்தில். ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஹாரிசாண்டல் ட்ரைனேஜ் சிஸ்டம், வெர்டிக்கல் ட்ரைனேஜ் சிஸ்டம். அப்போனா வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்போவே அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது ஓரமாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அப்போவே இருந்திருக்கு, நீர் தண்ணியை சேமிக்கணும்னு. நெக்ஸ்ட்டு கிரேட் பாட். இதை பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரேட் பாட்னா ஒன்றுமே இல்லை, மாடர்ன் ஸ்விம்மிங் பூல். இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. இது மொஹஞ்சதாரோவில் நம்ம இது பண்ணியிருக்கோம், மாடர்ன் ஸ்விம்மிங் பூல். இது ட்ரெஸ்ஸிங் ரூமு. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வாட்டர் ஏரியா. உள்ளே போய் எல்லாருமே குளிச்சுட்டு வரலாம், வாட் பண்ணிட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. இது வெளியே போகிற வழி. அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எவ்வளோ பிளான்டாக இருக்காங்க பாருங்கள். அப்போ இருக்க இன்ஜினியர்ஸாலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த டயக்ராம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம். மெயின்ஸில் கேட்டால் நம்ம கண்டிப்பாக இந்த டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையவே மார்க் கிடைக்க நல்லாவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் சைட்ஸ். அது நம்ம இந்த மெயின் பிபிடியிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை சைட்ஸ் பார்க்கலாம்னா அரௌண்ட் ஒரு 3 சைட்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் சைட்ஸ் ப்ளஸ் செகண்ட் டார் நான் சொன்னல கிடையாது. சிட்டாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி சிட்டாடல். இது ஒரே ஒரு சைட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நம்ம அரப்பன் சொசைட்டி இன் ஜென்ரல் பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில கீ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரி ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யார் கண்டுபிடிச்சா, ஃபஸ்ட்டு இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று இருக்கிறத யார் டிஸ்கவர் பண்ணால், இங்கே ஒரு சிவிலைசேஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஐவிசி சைட்ஸ். ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அரப்பா, இட் வாஸ் த ஃபஸ்ட் இண்டஸ் வேலி சைட்ஸ். நாங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யார் கண்டுபிடிச்சிருப்பான்னா 1921 டைராம் சகானி கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எந்த ரிவரோட பேங்க்ல இருக்குன்னா ராவி. இந்த ராவி ரிவர்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 1929 ஜான் 26 ஜான் 26 அங்கே என்ன பண்ணியிருப்பாரு? நேரு பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து இந்தியாவோட நேஷனல் கொடியை ஹோஸ்டட் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்வராஜ் டேவா அவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. எங்க ராவி கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருப்பாரு. அதே ராவி கரையோரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அரப்பன் சைட்டும் ஒன்று இருக்குது. அரப்பா சைட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெஸ்ட் பஞ்சாப் ரீஜன் ஆஃப் பாகிஸ்தான்.
காப்பர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. வர்ஷிப் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கிடச்சிருக்கு. இப்போ காப்பர் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அப்புறம் பீப்புளுக்கு அங்கே இருக்க பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நாலேஜ் இன் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒரு லீனியர் நாலேஜ் ஆஃப் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக இருந்திருக்கு. அங்கே யூஸ் பண்ண என்ன ஒரு நம்பர் சிஸ்டம், அங்கே என்ன நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும்ல? 2 4 டபுள் லைனே போகும், அப்படி 8 16 இதுதான் பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிட்டு. பைனரி சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் ஸ்கேல் அங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறமா நடராஜா ப்ரௌன்ஸ் இமேஜ், அப்புறமா டைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போனா டைஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்போனா பீப்புளோட முக்கியமான என்விரான்மெண்ட் என்ன இருந்துச்சுன்னா மேபி கேம்பிளிங்காக இருந்திருக்கலாம். டைஸ் மூலமாக கேம்பிளிங் பார்த்தீங்கன்னா அங்கே மேபி ஐவிசி சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம்னு சொல்லி வராங்க. எல்லாமே மேபி தெரிஞ்சிருக்கலாம், மேபி இன்ஃபோர்டு தான், எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா நம்மளால இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டோட்டல் லாங்குவேஜை டிக்ரிப்ட் பண்ணவே முடியல. நம்மளால அது முழுசாகவே மொழிபெயர்க்க முடியல. அங்கங்கே இருக்க ஃபோட்டோ இமேஜை வச்சு மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால எல்லாமே நம்ம மேபி மே நாட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேக்ட் கிடையாது. இது பிரிண்டட் பாட்டரி, பிரிண்டட் இல்லை பெயிண்டட் பாட்டரி. அங்கே பாட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ணக்கலைகள் இருந்துச்சு அதில். நெக்ஸ்ட்டு ஹரப்பன் சிவிலைசேஷனை பற்றி இதுதான் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும். அதே மாதிரி ஹரப்பன் சிவிலைசேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரௌன்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரௌன்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துலையும் இருக்காது. இது நீங்களே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் இமேஜ், நடராஜா ப்ரௌன்ஸ் இமேஜ் கிடச்சிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. மேக்கப் பாக்ஸ் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் காப்பர் ஸ்கேல் நான் சொல்லிட்டேன், பெயிண்டட் பாட்ரிஸ், நடராஜா ஸ்டாச்சு எல்லாமே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, இது நான் இந்த பிபிடியில் இல்லை, R37 சிமெட்ரி கிரேவியார்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது ஹரப்பா சைட்ஸில். அப்போனா பீப்புள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிரேட் பண்ணியிருக்காங்க சிமெட்ரிக்கா. RH37 சிமெட்ரி எந்த இடத்துல இருக்குன்னா ஹரப்பன் சைட்டில் தான் இருக்குது, கிரேவியார்டு அது. அப்புறமா ராவி ரிவரை ஏஷியன் டைமில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொரிஷம் ரிவர்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஐவிசி பீப்புள் பார்த்தீங்கன்னா அனிமேசியன் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அனிமேசியனா வர்ஷிப் ஆஃப் நேச்சுரல் அண்ட் அனிமல்ஸையும் அது மட்டும் இல்லாமல் நேச்சரையும் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பீப்புள் ட்ரீயை பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. பீப்புள் ட்ரீனா வேற ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, அரச மரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வழிபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு சிலருக்கு புரோட்டோடைப் சிவான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பசுபதின்னு சொல்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வழிபடுத்தியிருக்காங்க. அது லேட்டர் பார்த்தீங்கன்னா மொகஞ்சடாரோவில் வரும். நெக்ஸ்ட் சைட் நம்ம அதான் பார்க்க போகிறோம், மொகஞ்சடாரோ மவுண்ட் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொகஞ்சடாரோவில் பார்த்தீங்கன்னா 2 times பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அட்டாக் வந்திருக்கும். இது யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆர்டி பானர்ஜியால் 1922 1922 பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஆகிருக்கும். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கரண்ட் டே பாகிஸ்தானில் இருக்குது, ரிவர்ஸ் இண்டஸ். அதே மாதிரி லர்கானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சிண்டில் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகிருக்கு. ஃப்ளட்டட் மோர் தென் 1 பார்த்தீங்கன்னா இது ஃப்ளட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேட் பார்ட்னா என்னது நான் சொல்லிட்டேன், கிரேட் கிராண்டினா என்னன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இது முக்கியமான இது மல்டி பில்லர்ட் அசம்பிளி ஹால். இந்த மல்டி பில்லர் அசம்பிளி ஹால்னா என்னன்னா மொகஞ்சடாரோ பிளேஸில் பார்த்தீங்கன்னா மல்டி பில்லர் இருக்குது. அந்த பில்லர் எதுவாக இருந்திருக்கலாம்னா டெம்பிளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஐவிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் வர்ஷிப்பே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால மேபின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் ஆக்கப்படலை ஐவிசி ஸ்கிரிப்ட்ஸு. அதனால அங்கே ஒரு டெம்பிள், ஒரு வழிபாடே இல்லைனால, அந்த ஒரு ப்ரொசீஜரே இல்லைனால அந்த மல்டிபில்லரை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மல்டிபில்லரால் பப்ளிக் கேதரிங் அண்ட் பப்ளிக் மீட்டிங்காக பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்குது, டெசிமல் அண்ட் லீனியர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பைனரி டிஜிட் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ டெசிமல் அண்ட் லீனியர் பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க.
நோட்டபிள் ஃபீச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நோட்டபுளான ஃபீச்சர்ஸ். மொஹஞ்சதாரோவில் மவுண்ட் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே பலமுறை ஃப்ளட் அட்டாக் வந்து இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளத்தால் அலைஞ்ச ஒரு சைட்டாகவே பல பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. இல்லை வேறு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஸ்டியர்ட் இமேஜ் இவர் இருக்கார்ல, இவரோட ஸ்டாச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவர் ப்ராபபிளி என்னவா இருந்திருக்கலாம்னா ஒரு ப்ரீஸ்டாக இருந்திருக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் காப்பர் உமன். இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சாரான்னு சொல்லியிருப்பாங்க. பஞ்சாரானா என்னன்னு சொல்லி யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்திருக்கு. ஓஆர் பஞ்சாராஸ் ஆர் ட்ரேடிங் லேடிஸ் ஆர் ட்ரேடிங் பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த பீப்புளை என்னடா கன்சிடர் பண்ணுறாங்கன்னா பஞ்சாராஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. பஞ்சாரா லேடி, டான்சிங் பஞ்சாரா லேடி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஆக்சுவலாக என்னுடைய சாரோட நோட்ஸ். சாருக்கு இன்னொரு வாட்டி நான் இங்கே தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். மல்டிபிளேட் அசம்பிளி ஹால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேபி டெம்பிள் ஆர் அ மீட்டிங் பிளேஸ் நியர்பை வில்லேஜ் ப்ரௌன்ஸ், நியர்பை வில்லேஜ். நான் என்ன சொன்னேன், ஏன்னா ஃபுல்லாக நம்மளால் டிஸ்கிரிப்ட் பண்ண முடியல. பஞ்சாரா லேடினா ட்ரேடிங் லேடின்னு அர்த்தம். இது டேரெக்டாகவே யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மேபி டிஎன்பிசி இல்லை அதர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு பி டிஸ்கவர்டு. ப்ரௌன்ஸ் இமேஜ் ஆஃப் அ நியூ டான்சிங் லேடி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சீல் ஆஃப் பசுபதி அப்படி இல்லைன்னா புரோட்டோ சிவான்னு சொல்லுவாங்க. அவங்களோட சீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே கிடச்சிருக்கு. முக்கன்ஸ் த்ரீ ஐ சீல்னு சொல்லுவாங்க இதை. அப்புறம் சிட்டிஐட் இமேஜ் ஆஃப் பியர்ட் மேன் இங்கே நான் கொடுத்துருக்கேன்ல இது. அதே மாதிரி டெரகோட்டா பில்கிரிம்ஸ் ஆர் நோட்டபிள் ஃபைண்டிங்ஸ். டெரகோட்டானா களிமண்ணால் கிளேயால் செய்யப்பட்ட பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் இல்லை எதனாச்சும் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பில்கிரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரோட்டோ சிவா ரிவர் எலிஃபென்ட், இது ஒரு சீல் அங்கே எடுத்திருக்கும். புரோட்டோ சிவா சீல். உங்களுக்கு இது எல்லாமே வரும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இங்கே கொடுத்துருக்கு, இங்கே தெரியுதா உங்களுக்கு? இல்லை இது உங்களுக்கு இங்கே தெரியும். இது லார்ட் சிவா. இங்கே பக்கத்தில் பாருங்கள் டைகரு, எலிஃபெண்ட்டு, புல்லு, பஃபலோ. இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2 டியர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம அங்கேருந்து கிடச்சிருக்கு. ப்ரோட்டோடைப் சிவா, அப்படி இல்லைன்னா பசுபதி ராஜான்னு நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் நம்மளுக்கு கிடைச்ச முக்கியமான விஷயங்கள். வேறு எதுனாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆர்தி பானர்ஜியால் நம்மளால் 1922 கண்டுபிடிக்கப்பட்டது. ஏகப்பட்ட பொருட்கள் அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமானது பேங்கிள். இங்கே நான் இங்கே இல்லை, ப்ரான்ஸ் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. பேங்கிள்ஸ் மல்டிபில்லர் ஆல் சொல்லிட்டு நோ டெம்பிள் ஐடியல் ஒர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐவிசியில் இல்லை. வேறு என்ன ஐவிசியில் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஆர்ஸோட நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. ஈவன் தான் அவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஸோட போன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஐவிசி பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. வேறு கோல்டோட நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. சில்வர் இருந்திருக்கு, அயர்ன் இருந்திருக்கு, காப்பர் இருந்திருக்கு, ப்ரான்ஸ் இருக்குது. ஆனால் கோல்டோட நாலேஜ் ஐவிசி பீப்புளுக்கு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், பல இடத்துல இருக்காது. நெக்ஸ்ட் சைட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சைட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். டோலோவீரா, ஆல்சோ நேம்ட் அஸ் அ கோட்டாடா திம்பா. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். டோலோவீரா, லோட்டல், ஷுட்குட்டுல்லா, இந்த 3 சைட்ஸ் கொடுத்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வேறு எதுனாச்சும் ஒரு சிவிலைசேஷன் கூட கான்ட்ராக்டில் இருந்திருக்காங்க, இதை ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அட்மோஸ்ட் 90% பார்த்தீங்கன்னா அது ட்ரூ. ஏன்னா டோலோவீரா, லோட்டல், ஷுட்குல்லா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் ரீஜனில் இருக்குது. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் இது இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெசபோட்டாமியா சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டோலோவீராவில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, நம்ம சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரியும்னு சொன்னோம்ல. என்னது அப்பர் சிட்டாடல், யூசி அப்பர்
சிட்டாடல், அப்புறமா எல்சி லோயர் சிட்டாடல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பிரியும். இன்னொன்று என்னன்னா மிடில் சிட்டாடல்னு சொல்லி ஒன்று பிரியும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் போர்டு இருந்திருக்கு. சைன் போர்டு இது எதுக்கு முக்கியம்னா, நான் ஏற்கனவே சொன்னல இங்கே ஆர்டிஃபிஷியலான போர்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போனா கப்பலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இதுதான் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைன் போர்டு இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. நெக்ஸ்ட் இவங்க இந்த இடத்துல நான் எப்படி மெசபோட்டாமியா பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரானியன் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மெசபோட்டாமியாவில் இது இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஐவிசி சைட்ஸில் ஒரே ஒரு சைட்ஸில் மட்டும்தான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாட்டர் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன சிக்னிஃபைட் பண்ணுறதுன்னா, தண்ணி இல்லாத மழை இல்லாத காலத்தில் இந்த வாட்டர் பேக்கெட்ஸில் இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துருக்கலாம். ஐ மீன் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சைட்ஸில் மட்டும்தான் நிறையவே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் டோலாவீரால. இது ரொம்பவே முக்கியமான சைட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்த்துருக்கோம்னா, வாட் இஸ் சிவிலைசேஷன் பார்த்துருக்கோம், ப்ரீ ஹிஸ்டாரிக் எவல்யூஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் பார்த்துருக்கோம், கிரேட் கிரானி சைட்ஸுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு சில அமைப்புகள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3 இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இங்கே பிபிடியில் இருக்குது. பிபிடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன், யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, பேலன்ஸ் இருக்க சைட்ஸ் ப்ளஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், அப்புறமா நேஷ்னல் சர்வே பற்றி நம்ம ஆர்காலஜிக்கல் சர்வே பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் இட்ஸ் சைனிங் ஆஃப் தருண் பிஎஸ்.